வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பானது தமிழக புயல் பாதிப்பு குறித்து கேட்டறிந்த பிரதமர் மோடி. நிவாரணப் பணிகளுக்கு 2000 கோடி ரூபாய் தேவை, முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தின் கோரிக்கையும் கடந்த கால அனுபவங்களும், தமிழக அரசின் நிவாரண அறிவிப்பும் எழும் விமர்சனங்களும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்த ஃபெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மிக அதிகமான பாதிப்பை சந்தித்தது. அதேபோன்று திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான பாதிப்பை இந்த ஃபெஞ்சல் புயலானது ஏற்படுத்தியிருந்தது. அதில் குறிப்பாக திருவண்ணாமலையில் நிலச்சரிவின் காரணமாக 7 பேர் உயிரிழந்தது போன்ற பல சம்பவங்கள் இந்த புயலினால் நிகழ்ந்தன, பல துயர சம்பவங்கள். இதற்கு தமிழக அரசின் மீதும் பல்வேறு விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கின்றன. தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் அவர்கள் இன்று பிரதமரிடம் 2000 கோடி ரூபாய் வேண்டும், இதற்கான நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்கு என்ற கடிதத்தையும் அவர் அளித்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்று தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு வெள்ள சேதங்கள், இதில் மக்களுடைய பாதிப்புகள் அனைத்தையும் கேட்டறிந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த சாத்தனூர் அணை திறப்பு, 1,68,068 லட்சம் கன அடி தண்ணீர் உடனடியாக திறந்துவிடப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதேபோன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதேபோன்று பல நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை, இதன் காரணமாகவும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அணையானது முழுவதுமாக நிரம்புவதற்கு தூர்வாரப்படாததே காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதே சமயத்தில் முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது இழப்பீடு தொகையையும் அவர் அறிவித்திருக்கிறார். அதாவது இந்த புயலினால் உயிரிழப்பு ஏற்பட்டவர்களுக்கு 5 லட்சம் என்ற அளவிலான அந்த நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டு, அவர்களுடைய உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சேதம் அடைந்த குடிசை போன்றவற்றிற்கு 10,000 ரூபாய், இதேபோன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த மாவட்டங்களில் பாதிப்பு அடைந்த மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு 2,000 ரூபாய் என்ற அளவில் நிவாரணத் தொகைகளும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த தமிழக அரசின் இந்த நிவாரண அறிவிப்பும், அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கின்றன. ஏற்கனவே நாம் கேட்ட தொகைகள், ஏற்கனவே நாம் சொன்னது போன்ற கடந்த கால அனுபவங்களாக பார்க்கும் பொழுது நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 37,000 கோடி தமிழக அரசு சார்பாக மத்திய அரசிடம் கேட்கப்பட்டது. அந்த தொகையை இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த 2,000 கோடி வழங்கப்படுமா, மத்திய அரசு தமிழகத்திற்கு இந்த நிதியை தருமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு கேள்விகள் இந்த புயல் குறித்து இருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக அதிமுகவின் திரு சேலம் மணிகண்டன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் பிஜேபி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வாழ்க வளமுடன். விசிக துணை செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு திரு சீனிவாசராவ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு இள புகழேந்தி சார், 2000 கோடி பிரதமரிடம் முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்காரு. பிரதமரும் இன்னைக்கு தொலைபேசி வாயிலா முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. கடந்த கால அனுபவங்கள் நமக்கே தெரியும், பல தொகை கேட்டும் கிடைக்க பெறல. இந்த முறை என்ன நடக்கும், நிதி கிடைக்க பெறுமா? உங்களுடைய முதல் சுற்று பார்வை. முதல்ல இந்த வங்கக்கடலில் உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பிறகு மிக பெரும் அளவிலே இந்த புயல், இந்த புயலினுடைய காரணமாக இதுவரை இல்லாத அளவிற்கு, அதாவது 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மிக பெரும் மழை என்று வல்லுநர்களே எல்லாரும் தெளிவாக எடுத்து சொல்றாங்க. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கான ஒரு மழை, ஒரு பருவகால மழையே ஒரு நாளில் பெய்கின்ற அளவிற்கு இது பெய்தாலும் கூட ஏற்கனவே நம்முடைய அரசின் மூலமாக 2-3 நாட்கள் அல்ல, ஒரு வாரத்திற்கு முன்பு இருந்தே வருகின்ற புயல், வருகின்ற மழை, இவைகளை சந்திப்பதற்கான நிலைப்பாடுகள், மக்களுக்கான நிலைப்பாடுகளை எப்படி பாதுகாக்கணும், எப்படி செய்யணும் என்ற கருத்துக்கள், அறிவுரைகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா வகையிலேயும் இருந்த காரணத்தால் தான் இவ்வளவு பெரிய அளவிற்கு மழை பெய்தாலும், இவ்வளவு பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும், இது அரசியலுக்காக பேசுறது இல்லை. நம்முடைய முதலமைச்சரும் அதை போல நம்முடைய துணை முதலமைச்சரும் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக போனதும், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மேலாண்மை குழுவினர், அரசினுடைய மேலாண்மை குழுவினரும்
பயிற்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் 1,05,000 பேருக்கு மேல், கிட்டத்தட்ட அரசு ஊழியர்களை 38,000 பேருக்கு மேல் இன்றைக்கு களத்துல முழுவதும் இறக்கி விடப்பட்டு பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இத மிக தெளிவாக இங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கான காரியங்களும் காரணங்களும் நடக்கிறதுனாலதான் இந்த மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகள் வர வேண்டிய நிலையிலும் கூட இயற்கை பாதிப்புகளாக ஒரு பேரிடர், இது பேரிடர், தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நம்ம கேட்கிறோம். நாம கேட்கின்ற பொழுது கூட நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் உடனடியாக உங்கள் குழுவை அனுப்புங்கள். யாரு? பிரைம் மினிஸ்டர். உடனடியாக குழுவை அனுப்புங்கள். மத்திய குழுவை அனுப்பியும் பார்த்து நாம் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதற்கும் சொல்லிட்டாங்க. உடனடி தேவை என்ற கருத்தையும் இங்க பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும் பொழுதும் கூட சென்னை தவிர பிற மாவட்டங்கள் பெரிய அளவில் கவனிக்கப்படுவதில்லை என்று சொல்றாங்க. அதே போன்று அண்ணாமலை அவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நிறைய இடங்கள் தூர்வாரப்படலை. சாத்தனூர் அணை திறப்பு பத்தி குறிப்பிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே கருத்தை தான் வலியுறுத்துறாரு. சாத்தனூர் அணை திறப்பு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருக்கு வழிவகுத்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதை எப்படி பார்க்கிறோம்னா, எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு எதிர்கட்சி அப்படின்ற நிலையை எதையாவது ஒண்ணு சொல்லணும், சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அதுக்கு ஏதாவது பேசணும்ன்ற காரணத்துக்காக விளம்பரத்திற்கு பேசுவதாகத்தான் இது தெரியுதே தவிர, உண்மையான மக்கள் நலனுக்காக இருந்தால் இந்த தலைவர்களாக இருப்பவர்கள் இன்க்ளூடிங் மிஸ்டர் அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து சொல்லுகின்ற பொழுது தூர்வாருவது என்பது தொடர்ந்து நம்முடைய அரசு, இந்த அரசு அமைந்தவுடன், திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் எங்களுடைய வேளாண்மை துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் கடலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் போன்ற அனைத்து பகுதிகளிலும் உடனடியாக தூர்வாருகிற பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. சாத்தனூர் அணையில அங்க மக்கள் வெளியேறும்போது அவங்களே சொன்ன கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். தொலைக்காட்சிகள்ல பார்க்கும்போது, செய்திகள்ல பார்க்கும்போது எங்களுக்கு அறிவிப்பே வரல அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அவங்களும் பதிவு பண்ணாங்க. 2 மணிக்கு திறந்து விட்டாங்க. இல்ல, ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார், ஒரு அரசாங்கம் அறிவிக்கிறது என்பது, அரசினுடைய அறிவிப்பு என்பது இந்த மாதிரி தூர்வாருக்கோ இந்த மாதிரி எடுத்துருக்கணும். இப்ப தலைவர்கள் கேள்வி கேட்டாங்களா, அவங்க நான் என்ன கேட்கிறேன், ஏன் இப்படி ஒரு புயல் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நீங்களாம் எங்க இருந்தீங்க? உடனடியாக இப்படிப்பட்ட இந்த வாய்க்கால் ஏன் தூர்வாரணும் போராட்டம் ஏதாவது பண்ணீங்களா? இல்ல அங்க போயிட்டு ஏதாவது மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலை ஏதாவது செஞ்சு அரசுக்கு வலியுறுத்தினீங்களா? இல்ல. ஏன்னா ஒழுங்கா பணி நடந்துகிட்டு இருந்ததுனால இவங்களால அதெல்லாம் செய்ய முடியல. இவங்களுக்கு அந்த நோக்கமும் இல்லை என்பதற்காக இங்க நான் அழுத்தமாக சொல்ல விரும்புறேன். அதற்கு அடுத்ததாகவும் நீங்க கேட்ட இந்த கேள்விகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசு பணி நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு பொறுப்பாளராக ஒரு அமைச்சரையும் பல அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளும் ஃபீல்டுல இருக்காங்க. இன்னும் கூட சொல்லணும்னா சாத்தனூர் அணை பத்தி கேட்டீங்க, எங்க நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க. இது 5 முறைகளுக்கு மேல் 5 முறை சர்க்குலர் கொடுக்கப்பட்டது பேப்பர்ல தான் இருக்கு, மக்கள்கிட்ட சென்றடையல அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டார். இல்ல அண்ணாமலைக்கு என்ன கிடைக்குது? அண்ணாமலை பத்தி கவலைப்பட வேணாம். அண்ணனை பத்தி நான் சொல்றேன். அண்ணாமலை பத்தி எதுக்கு சொல்றோம்? இப்ப எங்களுடைய ஊர் கடலூர் மாநகரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில பெண்ணையாறு, இந்த பெண்ணையாற்றினுடைய சாத்தனூர் டேம் திறந்து உடனடியாக எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகையிலும் வந்தது. உடனடியாக தகவல் என்ன தெரியுங்களா? கரையோரத்தில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு முகாம்களும் தங்குமிடங்களும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கரையோரத்துல வெள்ளம் பெண்ணையாற்றிலிருந்து கடலூர் கலெக்டர் ஆபீஸே தண்ணியில மிதக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது சார் என்ற செய்தியை கலெக்டர் மூலமா சொல்லி மக்களுக்கும் சொல்லி அதிகாரிகள் போய் சொல்லி நாங்க காப்பாற்றணும். ஏன்னா நானும் அது போனவன்ற முறையில சொல்றேன். எல்லா வகையிலையுமே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சார், எடுக்கப்படாம இல்ல. அதனாலதான் மிகப்பெரிய அளவிற்கு பேரழிவு சீரழிவு எல்லாம் கூட நிறுத்தப்பட்டது. அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை போலதான் இப்ப நாம கேக்குறது என்ன கேக்குறோம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நமக்குன்னா ஒன்னா. இதுல அரசியல் பார்க்காதீங்க, எல்லாரும் மக்களுடைய நன்மையை பாருங்க. ஒரு அரசாங்கம் இறங்கு பணியாற்றுக்குது, நீங்க இந்த பணி செய்யணும் அந்த பணி செய்யணும் சொல்லலாம். இப்போ சென்னையில உங்களுக்கு தெரியாது இல்ல, செம்பராம்பாக்கம் ஏரி என்னாச்சு? 2 நாள் அதிகாரிகள் காத்து கிடந்து திறக்கலாமான்னு கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பதிலே வரலன்னு உடனே இரவோடு இரவாக திறந்து 200 பேர் செத்து போனாங்க.
இப்படி அறிவிப்பின்றி திறக்கிறது, அனுமதி தராம முதல்வர் தூங்குறது, இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. புரியுது சார். தொடர்ந்து பேசலாம் சார். கூட சொல்லி பார்க்கணும் சார். புழல் ஏரி புழல் ஏரி உடையும் என்ற தருவாயில இரவு 12 மணிக்கு மேல் முதல்வருக்கு தகவல் சொன்ன உடனே முத்தமிழறிஞர் கலைஞர் இரவோடு இரவாக கோட்டைக்கு போய் அந்த ஏரியாவுக்கே போனார். அதிகாரிகளோடு போய் அந்த ஏரிய உடையாமல் தடுத்து காப்பாத்தினார். சரி சார். எத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றினார். சரி சார், தொடர்ந்து பேசலாம். நான் அடுத்த சுற்றுல பேசலாம் சார். கருத்து கேட்க வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கு. குறை சொல்லுவது என்பது புரியுது சார். நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுல பேசலாம். கூட நானே அந்த நண்பர்களுக்கு கூட நான் அடுத்து சொல்ல விரும்புறேன். அடுத்த முறை நம்ம பேசும்போது தொடர்ந்து பேசலாம். திரு வேலூர் இப்ராஹிம் சார், நீங்க அதாவது தொடர்ந்து இப்போ 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, ஒரு மேக வெடிப்பு மாதிரி ஒரு பருவமழையில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் நடவடிக்கைகள் இருந்தாலும் துரிதமாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அதாவது திமுக சார்பாக இப்பொழுது பேசின அண்ணன் இளப்புகழேந்தி என்ன சொன்னார்னா, கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இது ஒரு லாஜிக் வச்சுக்கிறாங்க. என்ன நடந்தாலும் கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு. ஏன் கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு? தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் என்ன பேசுனாங்க? இதே மாதிரி மழை வெள்ளம் வந்த பொழுது கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு வந்துருச்சு, அதனால நாங்க பண்ணோம். சென்னையில் பெருவெள்ளம் வந்த போது இதே திமுக ஆட்சியர் என்ன பேசுனாங்க? கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு வந்துருச்சு. ஒரு மழைனா இவ்வளவுதான் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் கிடையாது. நீங்க 20 சென்டிமீட்டர் எதிர்பார்த்து 30 வரலாம், 40 வரலாம். ஆனா அந்த மழை நீரை எப்படி வடிகால் மூலமாக கடலுக்கோ ஏரிக்கோ குளத்திற்கோ அனுப்புவதற்கு ஒரு அரசு என்ன செய்யணுமோ அந்த மராமத்து பணிகளை செய்ததா அப்படின்றதான் பாரதிய ஜனதா கட்சியின் கேள்வி. ஏன்னா இவர்கள் அப்படி எதையுமே செய்யல. குளங்கள் இருந்தாலும் ஏரிகள் இருந்தாலும் அதை மடக்கி வீடு கட்டுறதோ அல்லது அரசு அலுவலகங்கள் கட்டி இன்னைக்கு செங்கல்பட்டுல எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது அந்த பேருந்து நிலையமே. பல முறை அதை கட்டக்கூடாது என்று போராட்டம் நடத்தியும் கூட ஏரிக்குள்ள பேருந்து நிலையம் கட்டினா என்ன லட்சணம்ன்றதை இன்னைக்கு வெளிப்படையா பார்க்கிறோம். அதே மாதிரி கடந்த காலத்தில் இவர்கள் செய்த தவறுகளை இன்னும் திருந்தல என்பதற்காகத்தான் இன்றைக்கு வட மாவட்டமும் தென் மாவட்டங்களும் பிரிந்து கிடக்கிறது, வெள்ளத்தால் இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க கேட்டீங்க, இந்த சாத்தனூர் அணைக்கு அவர் சொல்ற விவரம் என்னன்னா, நாங்க 5 முறை சொன்னோம். 5 முறை நீங்கள் என்னவாக சொன்னீர்கள்? தொலைக்காட்சியில நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்துற விதமா சொன்னீங்களா? இல்ல. அல்லது அந்தந்த பகுதியில போய் தண்டோர அடிச்சு இந்த மாதிரி நாங்க திறந்து விட போறோம் 7 மணிக்கோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ சொன்னீங்களோ? ஒரு பக்கம் மழை இருக்கு, இன்னொரு பக்கம் மின்வெட்டு இருக்கு, தொலைக்காட்சியை கூட பார்க்க முடியாத சூழல் மக்களுக்கு. அந்த நேரத்தில் 5 முறை நீங்க எழுத்து மூலியமாக தெரிவித்திருக்கிறீர்கள் தவிர ஊடகத்தின் மூலமா தெரிவிக்கல. அதே மாதிரி அன்றைக்கு டிசம்பர் 1 5 மணிக்கு தான் நீங்க மாலையில் சொல்றீங்க 50,000 கன அடி தான் நாங்கள் வெளியேற்றுவோம். திடீர்னு இரவோடு இரவாக 1,68,000 கன அடி நீரை நீங்கள் வெளியேற்றினீங்கன்னா அப்ப அப்பாவி மக்கள் பரிதவித்து உயிரிழப்பு நடந்திருக்கிறது, நிறைய பசுமாடுகள் இருந்திருக்கிறது, ஆட்டுக்குட்டிகள் இருந்திருக்கிறது, வாழ்வாதாரம் போயிருக்கு, விவசாய நிலம் அழிஞ்சு போயிருக்கு, மக்கள் வாழ்வே கேள்விக்குறியா இருக்கு, உணவு கிடைக்கல, 3 நாட்கள் 4 நாட்கள் மின்வெட்டு. இத்தனைக்கும் என்ன காரணம்? நீங்க சொல்ற இந்த பொய்யான காரணத்தை தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க? இதற்கு முன்னால் இல்லாத அளவு என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதும், அது மட்டுமல்லாம இப்படி நீங்க இந்த சாத்தனூர் அணையை நான் கேட்கிறேன், சாத்தனூர் அணையை நீங்கள் பேசும் பொழுது என்ன செய்றீங்க? அரசியல் செய்கிறார்கள்ன்றீங்க. அப்ப நீங்க சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரிக்கு என்ன பண்ணீங்க? நீங்க இதை கேட்கும் போது அரசியல் செய்யாதீர்கள் அன்றைக்கு பேசும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு? அவங்க எழுதாம பார்க்கவே முடியல அப்படின்னு. அதாவது இது பொய் குற்றச்சாட்டு. அதாவது இங்கே இவர்கள் எப்படி பொய்யை சொல்லுகிறார்களோ அதே போன்று திமுக ஆட்சியில் அன்றைக்கு செம்பரம்பாக்கத்தை பேசும் பொழுதோ என்ன பேசினாங்க? தமிழக முதல்வர் இதை கண்டுகொள்ளல, அம்மையார் ஜெயலலிதா இதை கண்டுகொள்ளன்னு சொல்லி தமிழகம் முழுக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாலும் சென்னையில மிகப்பெரிய தோல்வி அதிமுக சந்தித்தது. அதற்கு காரணம் திமுக செய்த திட்டமிட்ட பிரச்சாரம். அப்ப அவர்கள் அரசியல் செய்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது அறிவிச்ச உடனே எங்கெங்க பிரச்சனை அதிகமா இருக்குமோ அங்கெல்லாம் என்டிஆர்எஃப் அனுப்பப்பட்டது. முதலமைச்சர் நேரடியாக சென்று பார்த்திருக்காரு. ஒரு விஷயம் நடந்த பிறகு மக்களை பாதுகாப்பது என்பது வேறு. ஒரு செய்தி நடப்பதற்கு முன்னாடியே மக்களை பாதுகாக்கணும், பிரிவென்ஷன் இருக்கணும். அதை திமுக செய்யல. அதுக்கு தான் சொல்றேன், சாத்தனூர் அணைக்கு இவர்கள் சப்பை கட்டு கட்டுறாங்க. அன்றைக்கு செம்பரம்பாக்கம் ஏறி தண்ணீர் திறந்து விடவில்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்துதான் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் திமுக தோத்தாலும் சென்னை மாநகரில் வெற்றி பெற்றது. அப்ப அன்றைக்கு என்ன பேசுனாங்க? இதை வைத்து அரசியல் தான் செய்யறோம், நாங்க அரசியல் செய்யாம அவியலா செய்யறதுன்னு யாரு பேசுனா? ஐயா ஸ்டாலின் பேசினாரு. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர் அவியல் செய்ய மாட்டாரு, அதை வச்சு அரசியல் செய்வாரு. இன்றைக்கு இவர் தமிழக முதலமைச்சராக இருக்கும் பொழுது இப்படி நாற்றம் அடிக்கிறது உங்களுடைய ஆட்சியின் நிலை
இவ்வளவு மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், மின்வெட்டு இருக்கிறது, மனித உயிரிழப்பு இருக்கிறது, கால்நடைகள் இறந்து போயிருக்கிறது, முன்னெச்சரிக்கை இல்லாமல் திறந்து விட்டதால் வாழ்வாதாரம் கெட்டு போயிருக்குன்னு சொன்னா எதிர்க்கட்சியில் உள்ள தலைவர்களை 10 பேர்களுக்கு வேற வேலை இல்ல, அரசியல் செய்யறாங்க, இதுல விளம்பரம் தேடுறாங்கன்னா எங்க மனசாட்சி இல்லையா? விளம்பரம் இதுல தேடுவாங்களா? மனித உயிர்களை நீங்க மதிக்க மாட்டீங்களா? நான் கேட்கிறேன், சென்னையில குறைந்தபட்ச மழை தான் பெய்ந்திருக்கு இந்த வாட்டி. ஆனா ஒட்டுமொத்த ஊடகங்களை ஒவ்வொரு ரோட கூட்டிட்டு போய் பார்த்தீர்களா? தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை. இது என்ன சாத்தியம்? வெறும் 10 மில்லிமீட்டர் தான் பெய்திருக்கு. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, சென்னை மாநகரத்தை விட 5 மடங்கு பெருசு மும்பை மாநகரம். 1.5 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. எவ்வளவு கடுமையான மழையை சந்திச்சாலும் அடுத்த 24 மணி நேரத்தில் எல்லா சாலைகளும் மிகச்சிறப்பா இருக்கும். ஏன்னா அங்க வடிகால் சரியாக செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசு அந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. 1.5 கோடி மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம இருக்கு. இங்க இருக்கிற மாதிரி அகதி முகாமுக்கு போற மாதிரி ஒவ்வொரு முகாமும் நாங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிட்டோம், நாங்க மக்கள் தயாரா இருக்கிறோம், பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு 99% பணி நிறைவடைந்து விட்டது, பயப்பட வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம் பயப்படணும்? இவர்கள் முழுக்க முழுக்க அகதி முகாம் மாதிரி மக்களை ஆடு மாடு மாதிரி ஓட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறது. எதிர்கட்சிகள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதை பத்தி யாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இந்த திராவிட கட்சியின் மாறி மாறி அகதிகள் முகாம் மாதிரி மக்களை கால்நடை போன்று அழைத்து போய் அவர்களை உணவு கொடுக்கக்கூடிய நிலையை மாற்றி நீங்கள் நியாயமாக என்ன செய்யணும்னா, நிரந்தர வடிகால் ஏற்படுத்தணும், குளங்களை தூர்வாரணும், ஏரிகளை தூர்வாரணும். இப்படி திடீரென்ற மழை இனிமேலும் வரும். காலச்சூழலில் மாண்டி கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரி மழை வரும் பொழுது என்ன ஏற்பாடு செய்யலாம், தண்ணீர் வந்தால் எங்கே தேங்குகிறது என்று ஒரு அரசு முடிவெடுக்காவிட்டால் இப்படி துர்பாக்கியமான நிலை ஏற்படும். திமுக இந்த முறை இந்த வெள்ளத்தடுப்பில் செய்தது முழுக்க முழுக்க ஃபெயிலியர். அது தோற்று போன அரசாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். திரு சேலம் மணிகண்டன் சார், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. புகழேந்தி அவர்கள் சொல்லும்பொழுது எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் புகழேந்தி பேசுறப்ப ஒரு வார்த்தை எங்க சொல்ல மறந்துருவாரோ தவறுவாரோ நினைச்சேன். ஒண்ணு பாருங்க தம்பி, என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த 3.5 வருஷத்துல வந்தது எல்லாமே வரலாறு காணாத புயல், வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத அளவுக்கு வர்ற 2026 உங்களை இதுக்காக தோக்கடிப்பாங்க. என்னங்க இவங்க இந்த காலகாலமா இவங்க வார்த்தை ஜாலத்திலேயே சொல்லி தமிழக மக்களை ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி என்ன சுனாமி சொல்லிட்டு வந்துச்சா? அம்மா காலத்துல சுனாமி சொல்லிட்டு வந்துச்சா இல்ல கொரோனா லெட்டர் போட்டு வந்துச்சா? ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடரா இருந்தது கொரோனா அப்படிங்கிறது. வந்து உலகமே ஸ்தம்பிச்சு போனப்ப சாதாரண சிலுவம்பாளையத்திலிருந்து வந்து சிஎம்ஆ உட்காந்துருந்த எடப்பாடி பழனிசாமி வெறும் 2 ரூபா மாஸ்க போட்டுக்கிட்டு போய் மக்கள் நலனுக்காக ஊரா சுத்தினாரு. கொரோனா இதை பத்தி உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது அடிச்சப்ப, சுனாமி அடிச்சப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருக்கிற மத்திய அரசும் அன்னைக்கு இருக்கிற இதே இன்னைக்கு இவங்க இருக்கிறாங்களே இந்த காங்கிரஸோட இருக்காங்களா அந்த அரசு ஒண்ணுமே கண்டுக்கல. மாற்றாந்தாய் பிள்ளையோட தான் வந்து நடந்துச்சு. ஆனா அம்மா எவ்வளவு துரித கதியில் அதுக்கெல்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இருங்க. ஆனா ஒண்ணு ரங்கநாதன், நான் ஒண்ணு ஏத்துக்கிறேன். பாருங்க, திராவிட மாடல்னு வருது. திராவிட மாடல் ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சிக்கு நான் வந்து அதை மறுக்கவே இல்லை. அதுக்கு முதல்ல ஐயா புகழேந்திக்கு, உங்க கட்சிக்கு, முதலமைச்சருக்கு உங்க மூலமா ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். தண்ணியில அடிச்சிட்டு போய் செத்தீங்கன்னா 5 லட்சம், தண்ணி அடிச்சுட்டு செத்தீங்கன்னா 10 லட்சம். இதுதான் திராவிட மாடல்ல ஒற்றை வரியில சொல்லணும் அப்படின்னா, தண்ணியில அடிச்சுட்டு போய் செத்தீங்கன்னா 5 லட்சம், தண்ணி அடிச்சுட்டு செத்தீங்கன்னா 10 லட்சம். இதுதான் இவங்க ஆட்சியோடைய லட்சணம். எதை கேட்டாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு காசு வரலம்பாங்க, இல்ல முந்தன ஆட்சியை சொல்லுவாங்க. முந்தன ஆட்சியோட சிறப்பா செயல்படுவீங்க அப்படிங்கிறதுக்கு தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. எதை கேட்டாலும் பிளக்காரணம் பாடுறது, காரணம் கண்டுபிடிக்கிறது, புதுசா ஒரு காரணம் சொல்றது, இத்தனை சென்டிமீட்டருங்கிறது, மில்லி மீட்டருங்கிறது. மில்லி மீட்டர்லாம் இல்ல, கிலோமீட்டர் கணக்குல உங்களை மக்கள் கீழே நின்று தோக்கடிக்க போறாங்க. என்ன சார், மெட்ராஸ்ல நடந்தது 4500 கோடியில 95% பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது. இவங்களை பார்த்து கனடா அரசாங்கம் வேற காப்பி அடிக்குதான் காலை உணவு திட்டத்தை. இதை சொல்றதுக்கு கொஞ்சம் நாக்கு யோசிச்சு பேச வேண்டாமா? இவ்வளவு ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு ஒரு தீவு, குட்டி தீவுகள் மாதிரி, ஏதோ தமிழ்நாடுங்கிறது அந்தந்த மாவட்டம் ஒரு குட்டி தீவா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனா எந்த கொடுமைன்னு பாத்தீங்கன்னா ரங்கநாதன்,
அவங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி வேட்டி மடிச்சு கட்டிட்டு இப்படித்தான் வந்து மழை வந்துச்சுன்னா ரோட்ல வந்து பார்த்தாரு. முத்துவேல் கருணாநிதியோட மகனாகிய நான் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அதிமுக அவர்கள் ஆட்சியில் இருந்தா மட்டும் இப்போ 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது நம்ம என்ன பண்ண முடியும் சார்? மழை வந்து பெஞ்சதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம ஒட்டுமொத்தமா வந்து அரசு மேலே நம்ம குறை சொல்றது எந்த வகையில? இயற்கை பேரிடருக்கு என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் தான் உங்களுக்கு 2 உதாரணம் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அவர் எப்படி கையாண்டார். இதே மாதிரி மெட்ராஸ்ல நிஜா புயலா என்னமோ பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த புயல் வர்றப்ப அவர் அதை எப்படி கையாண்டாரு, முன்னெடுப்பு நடவடிக்கை உங்களுக்கு. அண்ணா நீங்க பேசுறப்ப நான் குறுக்கு பேசல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் குடிமராமத்து நாயகன் ஒரு பேர் உண்டுங்க. ஏன்னா he is not born with silver spoon. அப்படியே முத்துவேல் கருணாநிதி மகனாக பிறக்கல, ஒரு சாதாரண ஏழை விவசாயியா பிறந்ததுனாலதான் அவருக்கு அருமை தெரியும், மண்ணின் பெருமை தெரியும். குடிமராமத்துனா என்னன்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர்கிட்ட இப்ப இருக்கிற அமைச்சர்கிட்டையும் கேளுங்க சார். குளத்தை ஏரிய தூர்வாரி அந்த மாதிரி இவங்க திமுக காரங்க எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்களே ஏரி, இதெல்லாம் தடுத்து நிறுத்திருந்தாவே இந்த பேரழிவை வந்து பாதியா தடுத்துடலாம். அண்ணன் வந்து என்ன மாதிரியே வழக்கறிஞர் நினைக்கிறேன் புகழேந்தி அண்ணன். தேசிய பேரிடர்னே ஒண்ணு இல்ல, அப்படி அறிவிக்கிறதே வழக்கம் இல்ல. அப்புறம் கிழக்கானம் பாடுவாங்க. அப்புறம் இவரு வேலூர் இப்ராஹிம் எனக்கு முன்னாடி பேசுறப்ப நல்லா அருமையா சொன்னாரு. எதை கேட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது என்னன்னா, ஒன்றிய அரசு குன்றிய அரசு எங்களை வந்து நீங்க கூட இருந்து நீங்க பாராட்டணும் அப்படின்னா நாங்க என்ன உங்களுக்கு நிலை வித்வான் விடுதலை சிறுத்தையா? இல்ல நாங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சியா உங்களுக்கு நாங்க பாராட்டுறதுக்கு? என்ன மக்கள் கொதிச்சு போயிருக்கலாம் இந்த நேரத்துல வந்து. அதான் சொல்ல தலைவர் அன்னைக்கு கருணாநிதி வேட்டி மடிச்சு கட்டிட்டு வந்தாரு, ஸ்டாலின் நேத்து வந்தாரு, இன்னைக்கு உதயநிதி வராரு, நாளைக்கு இன்பநிதி வராரு. தமிழ்நாட்டுக்கு இந்த திமுகவுக்கு ஏன் ஓட்டு போட்டேன்னு ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு எப்படி மலையில மிதக்கிறான் அந்த மாதிரி கண்ணீர் கடல்ல மிதக்கிறான். சரி சார், தொடர்ந்து பேசலாம். நிர்வாகம்னா ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிரு. நிர்வாகம் என்றால் 10 பைசா கூட தெரியாம போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு கோட்டு போட்டுக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு நிதி வாங்க போறேன்னு ஒரு வரலாற்று. துணை முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு போன வாட்டி சென்னை மழையிலையும் வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்தாங்க, எந்த பாலத்திலையும் தண்ணி நிக்கல. அதே மாதிரி இப்பவும் துணை முதலமைச்சர் தமிழ்நாடு எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அங்க நேரடியா போய் அதுக்கான நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்காங்க. நீங்க அப்ப இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த சுற்றில் நம்ம பேசலாம். திரு சீனிவாசராவ் சார், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். இந்த வெள்ள தடுப்பு பணி சமாளிக்கிறோம், வெள்ள நிவாரண பணிகளில் தமிழக அரசுடைய பணிகள் பற்றி சொல்லுங்க. தமிழக அரசு பணி வந்து முதல்வர் துணை முதல்வர் 2 பேருமே களத்தில் நிற்கிறாங்க. களத்தில் வந்து நிற்கிறது மட்டும் இல்லை, அவங்க சமூக பொறுப்போடு அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளை எந்த மாதிரியான வேலை செஞ்சீங்க, என்ன பண்ணீங்கன்ற அந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்களுடைய நிவாரணங்கள் மக்களுக்கு போய் உரிய முறையில் சென்றடையுதா அல்ல சேரலையா, என்ன அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஐயா சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிரில் வந்து ரொம்ப வாழுது. அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு பாதிப்புனா அது தேசிய பேரிடா அறிவிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இது வரைக்கும் அப்படி கிடையாது. தவறான தமிழ்நாட்டுல இவ்வளவு கொடூர் இவ்வளவு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இவ்வளவு மக்கள் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலம்னா அதுக்கு வந்து தனி கவனிப்பாரு, அதுக்கு தனி கவனிப்பு. ஆனா தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பார்க்கிறது. அதற்கு எப்படியாவது திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கோடு அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவங்க செய்கிற நம்ம திராவிட மாடல் செய்கின்ற அந்த திட்டங்கள், விடியல் பயணம் திட்டம், நமக்கு நாமை திட்டம், காலை உணவு திட்டம், அதே போல் வந்து முதல் பெண் குழந்தை அந்த குழந்தைகளுக்கான ஊக்குவிக்கும் கல்விக்கடன் திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை வந்து முதல்வர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கு அந்த திட்டங்கள்லாம் மக்களை போய் சென்றடையுது, அது வாக்கா மாறுது. பேசும்போது ஒரு வார்த்தை விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிட்டு பேசினாரு. நாங்க அவங்க பண்றது எல்லாத்தையும் பாராட்டுறதுக்கு நாங்க என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வச்சாரு. இல்ல நாங்க வந்து அரசு நாங்களும் கூட இருந்தாலும் அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி தான் இருந்துட்டு இருக்கோம். எங்க தலைவர் சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் மனுக்களை போய் நேரடியாக முதல்வரிடம் கொடுத்து இதை இப்படி செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நாங்கள் அவர் சொல்ற மாதிரி, மணிகண்டன் சார் சொல்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த அரசுக்கு வந்து ரொம்ப இதுவாகவும் போக கிடையாது. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி அந்த தென்பெண்ணை ஆற்றில் வந்து நீர் வந்து அது கொடூரமான ஒரு விஷயம்தான். ஏன்னா 2 வட தமிழகமும் தென் தமிழகமும் இன்னைக்கு வந்து 2 நாட்களாக வந்து முடங்கி போயிருக்கிறது. அது ஏன்னா அரசு அதிகாரிகள்
வேகமா வேலை செஞ்சா கூட தண்டரா போடலன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஏரியாவில் தண்டரா போட்டதா அங்க இருக்கிற பொதுமக்கள் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. நைட்டு வந்து வெளியேறு அதை எவாக்குவேட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் அந்த கள நிலவரத்தை அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் எங்களுக்கு பெரிய அளவுல எங்களுக்கு திடீர்னு தண்டரா போட்டதா அரசின் தரப்பிலே சொல்லல, இவர் சொல்றதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. கிராம மக்கள் சொல்றாங்க. கேள்வி கேட்டதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்களே சொல்லல, இவர் சொல்றாரு. கிராம மக்கள் சொல்றாங்க சார், கிராம மக்கள் சொல்றாங்க, கிராம மக்கள் சொல்றாங்க. எங்க அரசே செய்யாத ஒரு விஷயத்தை கிராம மக்கள் எப்படிங்க சொல்லுவாங்க? கிராம மக்கள் பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு அரசு நான் எதை செய்வோம் என்று சொல்லுகிறோம். நாம் வேறு மாவட்டம், அதே மாவட்டத்தை சேர்ந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இளப்புகழேந்தி ஒரு நிமிஷம் மாட்டாரு. ஒரு நிமிஷம் மணிகண்டன் சார் ஒரே நிமிஷம் சார் சொல்லுங்க சார், என்ன சொல்ல வந்தீங்க மணிகண்டன் சார்? குடிக்கிறவர்கள் நான் சொன்னது சரியா போச்சுங்களா? நிலைய வித்வான்கள் ராஜாவுக்கு மீறின விசுவாசம் போடுறதுங்கிறது அவர் சம்பந்தப்பட்ட வேலூர் இப்ராஹிம் சொன்ன மாதிரி அமைச்சரே சொல்ல இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி இட்டு கட்டி புரியுது சார் நீங்க சொல்ல வர நிலைய வித்வான்கள் இட்டு கட்டுறதே அது இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான் இட்டு கட்டுறது. மகாராஷ்டிராவிலயோ குஜராத்லயோ நடந்திருந்தா அது உடனே தேசிய பேரிடா எத்தனை கோடி ரூபாய் தேவைப்படுது, எத்தனை கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. பீகாருக்கு அறிவிச்சாங்க. வெறும் 2000 கோடி தான் கொடுத்துட்டு மீதி யார் அறிவிச்சாங்க சார்? இல்ல தமிழக அரசு எங்களுக்கு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. 37,000 கோடி மத்திய அரசு கொடுத்தாங்களா? இல்ல. இப்ப அறிவிச்சிருக்க 2000 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லியிருக்காரு முதல்வர். இப்ப இதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்னது ஒரே ஒரு செகண்ட் சார். பட்ஜெட்ல வந்து முதல்ல வந்து 15,000 கோடி அவங்களுக்காக ஒதுக்குறாங்க, முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா வந்து இப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துக்கு தரலன்றதா இப்ப அவருக்கு வைக்கிற சார்ஜா இருக்கு சார். இது பெரிய கொடுமை என்னன்னா, திமுகவினர் கூட சில விஷயங்களை சொல்லி மாட்டிக்க கூடாது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துல விசிகா சகோதரர் வந்து முட்டு கொடுக்கறன்னு நினைச்சுக்கிட்டு அங்க தண்டோரை போட்டாங்க, முன்கூட்டி அறிவிப்பு செஞ்சாங்க. எங்க சொன்னதே ராத்திரி 2 மணிக்கு யார் போய் தண்டோரை போட்டா? தகவல் ஊடகங்களுக்கு சொன்னது 2 மணிக்கு. நாங்க அதைத்தான் சொல்றோம். அமைச்சர் சொல்றாரு, பீகார்ல வெள்ளம் வந்தா அமைச்சர் சொல்றாரு நாங்க 2 மணிக்கு தகவல் கொடுத்தோம்னு சொல்றாரு. 1 மணிக்கு தகவல் சார். உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல தெருவுக்கு போய் தண்டோரை விட்டு கொடுக்குறாங்க. சொல்றாரு பேரிடர் அப்படின்னு வந்து அறிவிக்கல, அந்த மகாராஷ்டிராக்கு அறிவிச்சாங்க, குஜராத்ல அறிவிச்சாங்க. எங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டுல வேண்டுமானால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நீங்க என்ன பொய் வேணாலும் சொல்லலாம். தமிழக மக்கள் ஒரு சிலர் நம்புவாங்க. பேரிடர் என்று இந்த மழைக்காக குஜராத்திலோ அல்லது மகாராஷ்டிரா மாநிலத்திலோ அறிவித்தார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை காட்டுங்க. நம்பர் 1. இரண்டாவது, கடந்த காலத்தில் எதுவுமே மத்திய அரசு தரல, எதுவுமே கவனிக்கலன்னு. கடந்த முறை தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் பெருமழை வந்தபோது உடனடியாக மத்திய அரசுடைய பாதுகாப்பு படையும் மத்திய அரசுடைய அந்த மழை மீட்புக்கான படையும் தான் முதல்ல களமிறங்கியது. தமிழக அரசுடைய மீட்பு படை கூட நேரம் கடந்துதான் வந்தது. மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராரு, அதற்கு அடுத்த நாள் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிறாங்க. வேடிக்கை காட்டுவதற்கும் போட்டோ பட்ஜெட்ல வந்து 15,000 கோடி பீகாருக்கு வெள்ளம் வந்தால் இது போன்ற தடுப்பு பணிகளுக்குன்னு அறிவிக்காங்க. பீகார்ன்ற மாநிலத்தோட பேர் சொல்லியே அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டோட பேர் அதில் வரலன்றது அது ஒரு விமர்சனம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டிசாஸ்டர் நடந்தாலோ பீகார்ல நடந்தாலோ உடனடியாக நிதி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் கேட்டா கூட வழங்கப்படவில்லை. அதுதான் அப்படி ஒரு பொய் பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நான் ஒரு புள்ளி விவரம் நான் வைக்கிறது என்னன்னா, கடந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா? காங்கிரஸ் கட்சியோடு 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்தது இல்லையா திமுக? திமுக கிட்ட நாங்க கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, அல்லது திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற அண்ணன் விசிகாட்ட நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா,
நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியோடு இருக்கும் பொழுது தமிழகத்துல வெள்ள பாதிப்பு வரும் பொழுது நீங்கள் எவ்வளவு கேட்டீங்க, அவர்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்ற புள்ளி விவரத்தை நீங்க சமர்ப்பீங்க. நான் இந்த புள்ளி விவரம் வச்சிருக்கேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல திமுக கூட்டணியில் இருந்த பொழுது என்ன தமிழகத்திற்கு கொடுத்தார்களோ அதை விட 8 மடங்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தை தாயுள்ளத்தோடு திரு நரேந்திர மோடி பார்த்துக் கொண்டிருக்கிறார். புள்ளி விவரம் எங்கள்கிட்ட ஆதாரம் பேசலாம் சார். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு புகழேந்தி சார். அதாவது ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இப்ப 2000 கோடி கேட்டிருக்காங்க. எல்லாருமே வலியுறுத்தி சொல்றது ஏற்கனவே கேட்ட இந்த 37,000 கோடியிலேயே நமக்கு வர வேண்டிய நம்முடைய தொகையை மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. இந்த முறை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது? மத்திய மாநில அரசுகள் இணக்கமான போக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? இந்த கேள்வி என்பது மட்டுமல்ல, நம்முடைய நண்பர்கள் பேசுறது இருக்கு. நண்பர்கள் பேசுறதுக்கும் நான் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புறேன். வேற ஒண்ணும் இல்ல, ஆதாரம் இல்லாமல் நாங்க எதையும் சொல்லல. 2022 குஜராத் நர்மதா ஆத்துல இருக்கக்கூடிய சரோவர் அணை திடீர்னு முன்னறிவிப்பின்றி ஒரு இரவில் திறக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போன அந்த நிகழ்வில் 2 நாள்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்க போறாரு. 3வது நாள் 4வது நாளுக்குள்ள எல்லாம் நிவாரண பணங்கள்லாம் ஏராளமாக வாரி வழங்கப்பட்டது. அது என்ன அர்த்தம்? அங்க குஜராத்ல அங்கேயும் இருந்த மக்களும் இந்தியர்கள் தான், இங்கேயும் அப்படித்தான். அது என்ன ஓரவஞ்சனை என்றுதான் நண்பர் கேட்டார். இசிகா நண்பர் கேட்டது கரெக்டா கேட்டார். இது நாங்க படிச்சு பார்த்துட்டு தான் ஆதாரத்தோடு தான் இங்க சொல்றோம். 2022 நடந்தது. இங்க நடந்ததே இதுக்காக யாராவது வந்தாங்களா? உடனே பார்த்தாங்களா? நம்முடைய முதலமைச்சர் ஆதாரத்தையே சொல்லியிருக்கிறார். கடந்த முறை ராஜ்நாத் சிங் வந்தாரு, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. 2 மத்திய கேபினட் அமைச்சர்கள் உடனடியாக களத்தில் நிற்கிறார்கள். அதாவது அமைச்சர் வர்றது பிரச்சனை இல்ல. 37,000 கோடி ரூபாய் வந்ததா? சட்டத்தில் இடம் தேசிய பேரிடர் ஒரு அமைப்பே இல்லைன்றதுடைய கூட்டணியில் இருந்து பொழுது எத்தனாயிரம் கோடி வந்துச்சு நீங்க காட்டுங்க. இணையத்துல பேசுறாங்க, முடிச்சுக்கிட்டோம். சொல்லுங்க. இன்னும் கூட ஒன்றுமே நடவடிக்கை இல்லை என்றால் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருப்பாங்க. ஆனா அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு மனித உயிரிழப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தால் இந்த பாதிப்பை குறைத்திருக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு. நம்ம சொல்றோம், நாம தெளிவாக நடவடிக்கை எடுத்த. இன்னும் கூட அதிமுக நண்பருக்கு சொல்லுகிறேன், அவங்க எப்படி வேணா பேசலாம், நிர்வாக ரீதியாக திறமையோடு. ஏன்னா துப்பாக்கி சூடு நடக்கும் போதே நான் மறுநாள் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் அல்லவா? அந்த அளவுக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் யாருன்னா அவங்களுக்கே தெரியும், மிஸ்டர் எடப்பாடி. இது எதுக்காக இங்க குறிப்பிடுறோம்னா, ஒண்ணு இல்ல சார், சாத்தனூர் அணைக்கட்டு எங்களுடைய அண்ணன் துரைமுருகன் இப்ப தெளிவா சொன்னாரு, இதெல்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அதுல தலவானூர்ன்ற இடத்துல ஏடிஎம்கே ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு அணை, சிற்ற அணை, தலவானூர்ன்ற இடத்துல 25 கோடி கணக்குல கட்டப்பட்ட அந்த அணை 1 வருடம் கூட தாக்கு பிடிக்க முடியாம உடைஞ்சு சரி போகுது. இப்படி அந்த அணையெல்லாம் உடைஞ்சது. உடனே போய் எங்களுடைய அமைச்சர் போய் பாக்குறாரு, அண்ணன் துரைமுருகன் பாக்குறாரு. அந்த இடத்துல பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் சேற்றவாரி அவர் மேல போட்டதும் இன்னைக்கு வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இவர்களுடைய நோக்கம் என்பது அங்கு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு நன்மை செய்யணும்ன்றதுக்காக போரிடுற அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் அமைச்சர் பெருமக்களையும் எல்லாரையும் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் எந்த நாளும் கிடையாது. நாம என்ன சொல்றோம், முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பேசுறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் எப்படி சொல்லணுமோ அப்படி எடுத்து சொல்றார். எம்பிக்களும் நேரடியாக போய் பாக்குறாங்க. எல்லாம் பார்த்து விட்டு மத்திய குழு அனுப்பு உடனடியாக தேவை. தேசிய பேரிடர் நிதின்னு ஒண்ணு இருக்கு, இல்லன்னு சொல்லாதீங்க. பேரிடர் நிதி இருக்கு சார், அதுக்கு நாம்ஸ் இருக்கு. ஒரு மாநிலம் முழுவதும் பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. மாநிலத்தில் சில பகுதிகள் பாதிக்கப்படும் போது அப்ளை ஆகுமான்ற கேள்வி இருக்கு. கலெக்ஷன் பண்ணக்கூடிய பணத்தை, அந்த பணத்தை மட்டும் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க மாநில பேரிடர் நிதிக்கு மட்டும் கொடுத்துட்டு நாங்க கேட்கக்கூடிய அந்த நிதியை ஏன் தரல, தமிழ்நாடுனா ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்றதான் இங்க அவரு நம்முடைய நண்பர் விசிகாவும் கேட்டாங்க. நானும் அதை தான் இங்க ஆதாரப்பூர்வத்தோடு எடுத்து உங்களுக்கு சொல்றோம். இதுவரையில் நடைபெற்ற தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட வெள்ளம், இந்த வெள்ளப்பாடு என்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதல்வரும் துணை முதலமைச்சரும் மற்றொரு அமைச்சர்களும் உடனே அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யாரு இவர் யாரு இந்த மாதிரி பேச கத்து வச்சிருக்காங்களே தவிர அவர்கள் செய்கின்ற கடமை, அவர்கள் செய்கிற பணி சிறப்பு, அவர்களுடைய திறனை பாக்கல. இன்னைக்கு பாருங்க, கடலூர்ல இருக்கிறோம்,
நேற்றைக்கு முன்தினம் துணை முதல்வர் வந்தார். சரி, இன்றைக்கும் பெண்ணையாற்று பகுதியில மக்களுடைய பாதிப்புன்னு அந்த பகுதியில போய் பார்வையிட்டோம். ஓகே சார். பார்வையிட்டு அவரு போறார். இவ்வளவு வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கான நன்மைகளை செய்து கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். பிஜேபி தோழருக்கு என்ன, அதிமுக நண்பரை விட்டுடுங்க, அவர் பாவம், அவர் அப்படிதான் பேச முடியும். அங்க இருக்கிற குறைபாடுகள் எடுத்தா அது காலையில வரைக்கும் பேசலாம். நம்ம பிஜேபி நண்பருக்கு என்ன சொல்றோம்னா, யாராக இருந்தாலும் சரி, இது எங்க மாநிலம், எங்க மக்கள், எங்க அரசு கேட்டு இருக்கு, உடனடியாக குழு அனுப்பி முதலமைச்சர் கேட்டதை இம்மிடியட்டா அனுப்புறதுக்கு வழியை பாருங்க. மோடிக்கிட்டு போய் பேசலாம், இன்னும் இவங்க அழைச்சிக்கிட்டு போய் அவங்க தலைமையில கூட பேசலாம். சரி சார், தொடர்ந்து பேசலாம். கேள்வி அவங்ககிட்ட கேட்டுலாம். திரு வேலூர் இப்ராஹிம் சார், ரிப்ளை என்ன சார்? அவர் வந்து முதலமைச்சர் கேட்டிருக்காரு, அதனால கிடைக்கப்பெறுமா? தமிழகம் வந்து மாற்றாந்த மனப்பான்மையா பார்க்கப்படுகிறது. வரேன் சார். அடிப்படை புரிதல் இல்லாத பேச்சு என்னன்னா, இது எங்க மாநிலம்னா இது உங்க நாடு மாதிரி என்ன பேசுறீங்க? உங்க மாநிலம்னா அப்புறம் நாங்க எந்த மாநிலத்தில் இருக்கோம்? பாரதிய ஜனதா கட்சியில் இங்க இருக்கக்கூடிய 1 கோடி மக்களும் இன்றைக்கு தமிழர்களாக, தமிழை நேசிக்கக்கூடியவர்களாக, உலகின் எல்லா நாடுகளிலும் தமிழை போற்றக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மிகச்சிறந்த உழைப்பாளராக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கோம். அப்போ எங்க மாநிலம், எங்க மாநிலம்னா இது எங்களுடைய மாநிலம் நாங்க தாங்க சொல்லணும். நீங்கள் பிரிவினை பேசியவர்கள், அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னு பேசியவர்கள், வேற வழி இல்லாம இந்த நாட்டுடைய 16வது அட்டவணையில் நீங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் என்பதற்காக இங்க பேசுகிறீர்களே தவிர, இன்றைக்கும் கூட பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்கள் திமுகவினர். ஆனால் உலகின் ஐநா சபையில் கூட தமிழை மிகச்சிறந்த மொழியாக, தமிழ்தான் உலகின் மூத்த மொழி என்று பேசியவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. திமுகவுடைய இரட்டை வேடத்தை நான் சொல்றேன். இதே எதிர்கட்சியாக, இதே எதிர்கட்சியின் தலைவராக ஐயா ஸ்டாலின் இருந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஹெக்டேருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30,000 ரூபாய் தரணும்னு சொன்னார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் தரணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கும்போது சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? ஹெக்டேருக்கு 17,000 கொடுப்பேன். யாரை ஏமாத்துறீங்க? அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எதிர்கட்சியாக நீங்கள் ஒன்றை பேசுகிறீர்கள், நீங்கள் ஆளுங்கட்சியா வந்த மக்களை ஏமாத்துவீங்களான்னு. இரண்டாவது நம்முடைய நம்மளுடைய விசிக சகோதரர் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டார். உண்மையாகவே நம்ம திமுக அண்ணன் இள புகழேந்தி என்ன சொன்னார்னா, என்னுடைய கோட்பாடுக்கு ஒத்த விதமா நீங்க விசிகா சொல்றது, விசிகா உண்மையை சொன்னார். என்ன சொன்னார்னா, அவருடைய வார்த்தையே இருக்கு, இந்த சாத்தனூர் அணையினுடைய தண்ணீரை திறந்து விட்டது கொடூரமான விஷயம் என்று விசிகாவுடைய நிர்வாகியை சொல்லுகிறார் என்றால், இப்படிப்பட்ட கொடூரத்தை நிகழ்த்திய திமுக அரசு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு. மக்கள் குரலுக்கான நேரம் சார், ஒரே ஒரு செகண்ட் சார். நேயர்களே, விவாத நேரத்தில் தற்பொழுது மக்கள் குரலுக்கான நேரம். வணக்கம், மக்கள் குரல். ரத்னம் சார், சொல்லுங்க சார். சார், இப்போ நீங்க அந்த புகழேந்தி சார் பேசும்போது சந்தோஷம் பணம் தர மாட்டேங்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கு சார் நம்ம 40 MP ஏன்னு அனுப்பிச்சிருக்கோம். அப்ப யார் நாங்க ஓட்டு போட்டவங்க போய் வாங்கிக்கணும்னு சொல்றாரு வராங்க. உண்ணாவிரதம் பண்ண சொல்லுங்க. எதுக்கும் 3 பார்லிமெண்ட் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அப்ப எல்லாரும் 40 பேர் உண்ணாவிரதம் இருக்கலாமா? இல்ல பிரைம் மினிஸ்டர் போய் உட்காரலாமா? அவங்க ஆபீஸ்ல உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்க சார். ஓகே, புரியுது சார். நன்றி சார். யார் பணம் வாங்கி தரணும்? இப்ப போயிட்டு நாங்க வாங்கணுமா? ஓகே சார், உங்க கேள்வி புரியுது சார். நன்றி சார். நன்றி சார். சார், இப்போ நான் ஒரே ஒரு விஷயம், அதாவது இவர்கள் மாற்றாம் தாய் மனப்பான்மை என்றாங்க. உண்மையில் என்னன்னா, இந்த மிகப்பெரிய பெருவெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் பேண்ட்டை இழுத்து விட்டுக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வழக்கம் போல அவங்களுடைய தந்தையார் கலைஞர்கள் காட்சியிலிருந்து என்ன காட்சி இந்த தமிழக மக்கள் பார்த்தாங்க அந்த நாடகம் நடத்துறாங்க. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் களத்துக்கு போய் நேரடியாக பார்த்து விட்டு அந்த அறிக்கையை ரெடி பண்ணிக்கிட்டு, அதாவது மத்திய அரசு ஆய்வுக்குழுவை அனுப்புவதற்கு முன்னால் நாளை டெல்லிக்கு சென்று சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த அமைச்சர்களை பார்த்து தமிழகத்தின் நிலவரத்தை சொல்லி தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லுவதற்காக டெல்லி விரைகிறார். நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் மக்களின் குரலாக செல்கிறார். திமுக அண்ணாமலை அவர்கள் நேரடியாக போய் பேசுவார். அதாவது
முதல்வர் துணை முதல்வர் மக்கள்ல போய் களத்துல நேரடியா சந்திக்கிறாங்க, பாக்குறாங்க. சரி. ஆனா அந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சரா இருக்கிற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் இது வரல இருங்க படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ? நேத்து சமர்பதிங்கிற அவருக்கு உண்மை வெளிப்பட்டு இருக்கிற அந்த ஒரே ஒரு நிமிஷம் சார், இணைப்பு பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு தலைமை அமைச்சருக்கு? வணக்கம் மக்கள் குரல். வணக்கம் சார். வணக்கம் சார். சம்பத் சார், சொல்லுங்க சார். சார் இது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் சார். பாண்டோடு வில்லேஜ். பாண்டோடு ஏரி இருக்கு, ஆனா கால்வாய் கிடையாது, ஏரி கால்வாய். சரி. மொத்தம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏரி கால்வாய் இல்லாத ஏரி இருக்கு சார். புரியுது. ஏன்னா இவங்க கால்வாயே தூர் வரணும், ஏரி தூர் வரணும்னு சொல்றாங்க தவிர அந்த கால்வாயே இல்லாத ஏரி கால்வாய் எப்படி தூர் வரணும் சார்? ரெண்டு ஆட்சியிலுமே ஏடிஎம் ஆட்சியிலும் டிஎம் ஆட்சியிலும் ரெண்டு ஆட்சியிலுமே சரி இந்த கால்வாய் பத்தியும் தூர் வரத்தை பத்தி தான் பேசுறாங்க சார். கால்வாய் இல்லாத ஏரியே இருக்கு. ஓகே சார். அந்த ஏரி தண்ணி வந்தாக்க எங்க சார் போகுது? கைனி மேல தான் போகும். புரியுது சார். நன்றி நன்றி சார். நன்றி. திரு மணிகண்டன் சார். திரு மணிகண்டன் சார், அதாவது இப்போ எந்த ஆட்சியிலுமே தூர்வார படலை அப்படின்றது ஒரு மக்களுடைய குரலா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, அது வேலூர் இப்ராஹிம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா புகழேந்தியன்னு கூடயே பேசிட்டு இருந்தாங்க. அதனால யாராவது ஒருத்தர் பேசுனா தான் மக்களுக்கு போய் சென்றடையுங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், புகழேந்தியன்னு கொஞ்சம் குறுக்கிடாம கேட்டுக்குங்க. இந்த 2026 வரை எங்களுடைய எதிரி வேலூர் இப்ராஹிம் சொல்ல மறந்த ஒரு பாயிண்ட் நான் இப்ப சொல்லிடுறேன். பீகாருக்கு இவ்வளவு ஒதுக்குனீங்கன்னு இப்படியே காலகாலமா வடக்கு வாழுது, தெற்கு தேதி, தமிழன் தயறான், ஹிந்திக்காரன் உயர்றான் இப்படியே பேசிட்டு இருந்தீங்களா? தயவு செஞ்சு நீங்க ஒரு மூத்த கட்சி நிர்வாகி, வழக்கறிஞர், பீகாருக்கு எதுக்கு ஒதுக்குனாங்கிற அடிப்படை வரலாறு தெரிஞ்சுக்க. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து பீகார்ல இருந்த ஒரு ஆறு பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பேரழிவுகளை ஏற்படுத்துது. சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு நிதி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிகிட்ட அவங்க கேட்டு பார்த்து அந்த நிதியே கொடுக்காம இன்னைக்கு அந்த பேரழிவை தடுப்பதற்கு அந்த நதியினுடைய நீரோட்டத்தை வேற பக்கமா திருப்பி விடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எவ்வளவு அழகா கம்பி கட்டி இங்க பொய்ய பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு தேசிய சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை பிரதமர் பார்த்துக்கிட்டு இருந்தது பெரிய குற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைக்காரர் சொன்னாரு. எங்க நம்ம உதயண்ணாவை காணும் வெள்ளத்துல மிதக்கிறாங்க. நீங்க தலைமை அமைச்சரா படத்தை பாக்குறீங்க. நான் முடிச்சிடுறேன், நீங்க உங்க டேர்ன்ல பேசுங்க. ஒரு படம் பார்த்தது குற்றம் அப்படின்னு பிரதமரை நோக்கி சொன்னீங்கன்னா, எங்க அடுத்த நாள் அந்த உதயண்ணாவை காணலாம் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தப்ப அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு தான் களத்துக்கு வந்தாரு. என்னன்னு கேட்டா, முத நாள் நைட்டு முழுக்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு மணிக்கு தான் எந்திரிச்சு வந்தாரு அப்படின்னு. அதே மாதிரி புகழேந்தி அண்ணனுக்கு ஒண்ணு கேக்குறேன், செத்து போன சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு ஒதுக்கீங்க பிடிச்சிங்க அப்படின்லாம் அருமையான கேள்வி. காலகாலமா நீங்க கேக்குற கேள்வி. உங்க UPA 1லயும் UPA 2லயும் தள்ளாத காலத்துல போய் கலைஞர் நின்று எனக்கு இந்த மந்திரி பதவி கூட அதை கொடுத்து வாங்கினாரு. அப்ப நீங்க எவ்வளவு தமிழுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்டியல சொன்னீங்கன்னா அந்த வேலூர் இப்ராஹிம் மூஞ்ச நம்ம கிழிச்சு எரிஞ்சுக்கலாம். பூவத்துல படகு விடுவேன் அவங்க அப்பா காலத்துல சொன்னது. இவரு சென்னையை சிங்கப்பூர் ஆக்குவேன் இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்றது. காலகாலமா இப்படியே வாயிலேயே வட சொல்றது ஒண்ணுங்க. மீனவர் பிரச்சனை, ஒரே நிமிஷம், மீனவர் பிரச்சனையில இருந்து காப்பாற்ற சொல்லினாரு. சரியான கோரிக்கை புகழேந்தி அண்ணன் கேட்டது மிகச்சரியான கோரிக்கை. ஒன்றிய அரசு குன்றிய அரசுங்களா, அந்த மத்திய அரசை நோக்கி நீங்க கேட்டது சரியான கோரிக்கை. ஆனா 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சே வீட்டுல போய் வயிறு மொட்டை விருந்து சார். ஓகே சார், நம்ம திசை மாறி போற மாதிரி இருக்கு. வேணாம் திருமாவளவனையும் அப்படியே ஒரு ஓகே சார். திரு சீனிவாசன் சார், அதாவது இப்போ நம்ம பார்க்கும் பொழுது சார் சொன்னாங்க மத்திய அரசை வலியுறுத்தலன்றாங்க. எம்பிக்கள் என்ன பண்றாங்கன்ற ஒரு கேள்வியும் மக்களே ஒரு மக்கள் குரல்லே ஒருத்தர் பதிவு பண்ணி நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்க எம்பிக்கள் மூலமா வலியுறுத்தி வாங்க வேண்டிய நாங்களா போய் கேட்க முடியும்னு கேட்கறாங்க. இன்று கூட போராட்டம் நடத்திருக்காங்க. என்ன, அதாவது தமிழகம் இவ்வளவு தத்தளிச்சுட்டு இருக்குது, நிதி ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் MP மாணிக் தாகூர் பேசியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பேசியிருக்காங்க. எங்க கட்சியினுடைய
தலைவர் பொதுச் செயலாளர்கள் உள்பட எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ம். ஆனா கேட்கிறோம், கொடுக்குறாங்களா? கண்டிப்பா சார், அதுதான் முக்கியம். இணைப்புல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டது 37,000 கோடி கொடுத்தாங்களா? ஓகே 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 சார், ஒரே நிமிஷம். கேள்வி இருக்கு. வணக்கம் மக்கள் குரல். திரு அரவிந்த் சார், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க சார். எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? நாங்க இங்க நெசப்பாக்கத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார், சென்னையிலேயே மழை பெஞ்சு 4 நாள் ஆகுது. இப்ப எங்க வீட்டுல இருக்கிற தண்ணியே இவ்வளவு ரெக்கவர் பண்ண முடியல. கேட்டா 4000 கோடி செலவு பண்ணணும். 4000 கோடி எங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சென்னையில மழை பெஞ்சு 4 நாள் ஆகுது. அதையே ரெக்கவர் பண்ண முடியல அவங்களால, ஆளுங்கட்சினால. இவங்க என்ன இப்ப இதுக்கு மேல போய் இவங்க போய் திருவண்ணாமலையிலையும் கேரளத்திலையும் போய் இவங்களுக்கு தேவை பணம். 2000 கோடி கொடு, 3000 கோடி கொடு. ஆளுங்களுக்கு தேவை பணம் வேணும். பொழுதுக்கு போய் கேட்டா ஒன்றிய அரசு பணம் கட்டுகிறோம் பாங்க. ஏன் இவங்களுக்கு இருக்கிற காசுல செலவு பண்ண சொல்லுங்க. பணமா இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பணமே இல்லையா? பணம் செலவு பண்ண சொல்லுங்க. ஓகே சார், நன்றி நன்றி. இப்ப என் வீட்டுக்கு மேல தண்ணி நிக்குது. இன்னும் மழை பெஞ்சு 4 நாள் ஆகுது. சரி சார், அந்த தண்ணி ரெக்கவர் பண்ணல. நானும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்துட்டேன் மழை நாட்கள. இதை பத்தில யாரும் பேசுறதே இல்ல. ஓகே, நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி. திரு புகழேந்தி சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் தரப்பில் வைக்கப்படுகிறது. எம்பிக்கள் கேட்கலாம்ன்ற கேள்வி, அதே போன்று சென்னையிலேயே வந்து இன்னும் நீர்லாம் வடியலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள். உங்களுடைய பதில் என்ன சார்? எல்லா வகையிலையும் அனைவரினுடைய ஆதரவையும் முதல்வர் கேட்கிறார். இந்த பிரச்சனை என்பது இயற்கை பேரிடர் என்பதில் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளுக்கும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நிலையில் எல்லாரும் செய்யுங்க, எல்லாரையும் வரவேற்கிறார். ஏன்னா ஏற்கனவே நாம அப்படி இருந்திருக்கிறோம். மக்கள் பாதிக்கப்பட்டா உடனடியாக போய் திமுக சார்பாக, கழகத்தின் சார்பாக நாங்க செய்திருக்கிறோம். இதுக்கு முன்பு ஆதாரம் இருக்கு. இங்க கூட நண்பர்கள் பேசுனாங்க. நண்பர்கள் பேசின எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு நம்மால முடியும். ஆனால் ஒன்று தெளிவாக நான் இங்க குறிப்பிட விரும்புவது, சாத்தனூர் டேமை பத்தி பேசுகின்ற பொழுது இப்ப பேசுன தோழர்களே, சரியான நேரத்திற்கு அந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எங்களுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல திறந்து விட்டு அறிக்கை கொடுத்து நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணிருங்க. நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணிருங்க. நாம ஒண்ண வந்து இங்க வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வேளை திறக்காமல் இருந்து எப்படி குஜராத்ல அந்த அணைக்கட்டு உடைஞ்சதோ அதை போல உடைந்திருந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேர் பலியாகி இருக்கும் போது, ஏன் நீங்க வந்து உடனே திறந்து இருக்க வேண்டியதானே, ஏன் திறக்கல? சொல்லலாம் திறக்கூடாதா? இயற்கை பேரிடர் என்பது, ஆபத்து என்பது ஒரு கட்டத்திற்கு மேல போகும் பொழுது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கடமையும் அரசுக்கு இருக்கு. நன்றி நன்றி. கடமையும் அங்க வந்து செய்தார்கள். இப்ப வந்து எந்த உயிரிழப்போ மற்றதோ இல்லாம அந்த ஆற்றங்கரையோர பகுதி எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. நாங்களும் இருந்து அதை பாதுகாத்திருக்கிறோம். எல்லா வகையிலையுமே சார், எல்லாருடைய இதுவும் ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட், அரசியல் பேசுறதுலாம் நிறைய எடுத்து சொல்லலாம் சூழலை. ஆனால் இன்றைக்கு எங்கள் முதல்வர் கேட்டிருக்கிற அந்த நியாயபூர்வமான கோரிக்கையை நீங்க உடனடியாக பெற்று தருவதற்கான நடவடிக்கை எடுக்கணுமே தவிர இதுல குறை அந்த குறையெல்லாம் பார்க்க கூடாது. நன்றி நன்றி நன்றி. திரு சீனிவாசன் உங்களுடைய நிறைவு கருத்து அதான் நான் வந்து இங்க பதிவு செய்ய விரும்பல. மக்களை யாரும் ஆடு மாடுகள் மாதிரி நினைக்க மாட்டாங்க. நன்றி. ஆடு மாடுகள் மாதிரி நினைக்கிறதெல்லாம் அங்க யூபியில. சரி சார், நன்றி 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 சார், நன்றி சார். இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். நன்றி சார். சீனிவாசன் உங்களுடைய நிறைவு கருத்து. இல்ல, தமிழக அரசு கேட்கின்ற நிதியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும். என்ன உடனடியாக இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வந்து நேரடியாக பார்வையிடணும். இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, இது தமிழ்நாடும் இந்த ஒன்றியத்தின்குள்ள தானே வருது. அப்ப நீங்க வந்து படத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுற நீங்க, மக்கள் வந்து தண்ணியில மிதங்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து உணவு இல்லாத பொழுது நீங்க வந்து அதை செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆனா குறை சொல்வதற்கு மட்டுமே அந்த மாநிலத்தினுடைய தலைவர் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி நான் கள ஆய்வு செய்கிறேன், நான் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறேன், குறை சொல்வது மட்டுமல்ல ஒரு நோக்கமல்ல. ஆனா அரசு தவறு செய்தால் குறை சொல்லுங்க. சரி சார். ஆனா தலைமை அமைச்சர் நேரடியாக வந்து பார்த்தாரா? சரி, ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. திரு மணிகண்டன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க சார். புகழேந்தி அண்ணன்கிட்ட ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்க விரும்புங்க. துணை வந்தப்ப அன்னைக்கு மத்தியில அமைச்சரா இருந்த நீங்க எல்லாம் போராடி வாதாடி காங்கிரஸ் கட்சிகிட்ட இருந்து தமிழக அரசுக்கு எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தீங்க? மத்திய அரசு இல்ல உங்க பாஷையில குன்றிய அரசு கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கறது கொஞ்சம் சொன்னா பரவாயில்லைங்க.
அதாவதுங்க எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுன்னு போறதுக்கு பின்னாடி 2ன்னு போட்டு பின்னாடி ஒரு 10 சைபரை போட்டுட்டு எல்லாம் போனீங்கன்னா அதை பார்த்துட்டுலாம் நீங்களும் காங்கிரஸ் ஆட்சியும் கொடுத்தது இல்ல, இப்ப இருக்கிற பாஜக அரசும் அப்படி எல்லாம் நான் கொடுக்காதுங்க. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இந்த ஆட்சிக்கு வந்தோடனே உலக பிரசித்தி பெற்ற பொருளாதார நிபுணர்கள் பல நிபுணர்களை வச்சு 26 கமிட்டி போட்டீங்களா? அந்த கமிட்டியோட செயல்பாடு என்ன? திருப்புகள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, சென்னை வெள்ளத்துக்காக ஒரு இதுக்கெல்லாம் சரி பண்ணுங்க ஒரு கமிட்டி அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கையில என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், புதுச்சேரிக்கு நீங்க எப்படி சார் அறிவிக்கிறாங்க? நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு ஜிஎஸ்டி வேண்டாம், புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், வேலை சரி சார் சரி சார் நம்ம வேற என்ன சந்தர்ப்பத்தில் நன்றி. நேரம் இல்ல சார், மணிகண்டன் சார் நேரம் கம்மியா இருக்கு சார். இந்த தலைப்பு தொடர்பாக உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. மக்களின் மனங்களை வென்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 3வது முறையின் நல்லாட்சியில தமிழகத்தில் மட்டும் நாங்கள் 80 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஆலமரமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனுடைய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் மக்களின் குறை கேட்க இன்றைக்கு சென்று விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அங்க பாதிக்கப்பட்ட எல்லா மக்களிடத்திலிருந்தும் கருத்துக்களை கேட்டிருக்கிறார். இயல்பா இது மாதிரியான ஒரு பெருவெள்ளமோ ஒரு பாதிப்போ வந்தா கண்டிப்பாக மத்திய குழுவை அனுப்புவார்கள். ஒரு தமிழக முதல்வர் முதல்ல கோரிக்கை வைக்கணும், பிறகு மத்திய குழு வரும், ஒரு வார காலத்திற்குள் ஆய்வு செய்வார்கள், அவங்க அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அதற்கு அடுத்து 2 மாதத்திற்கு அப்படின்றத இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலத்துக்கும் பேசும்போது நான் பேசும்போது நிறைவு கருத்தாக இருக்கிறதுனால சொல்றேன். அதனால பாரபட்சம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடையாது, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கிடையாது. சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று 140 கோடி மக்களில் ஒருவர்களாகத்தான் தமிழக மக்களையும் பாரத பிரதமர் பார்க்கிறாரே தவிர இவர்களை போன்று நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் இது எங்க மாநிலம் என்று பிரித்து பிரிவினைவாதத்தை பேசக்கூடியது எங்கள் கொள்கையும் கிடையாது, அது எங்கள் சித்தாந்தமும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இந்த திராவிட மாடல் என்ற விடியாத மாடல் இவர்கள் மக்களை கண்ணீரோடு வைத்ததனால்தான் இன்றைக்கு அமைச்சர் பொன்முடியின் மீது கூட சேற்றை வாரி மக்கள் இறைத்து விரட்டி அனுப்பக்கூடிய அளவிற்கு தான் திமுக அமைச்சர்களின் நிலைமை இருக்குது. அதை உணர்ந்து கொண்டு மக்களின் வெறுப்பை சந்திக்காமல் உடனடியாக மக்களுக்கு என்ன தேவையோ, என்ன கால்வாயை தூர்வாரப்பட வேண்டுமோ அதை மக்களுக்கு ஒரு நேர்மையான திமுக நிறைய சார்ஜஸ் வச்சனால புகழேந்தி சார் ஒரே ஒரு வரியில ஆன்சர் ஒரே ஒரு செகண்ட் சார் அவர்கிட்ட நான் வாங்கிடுறேன். சொல்லுங்க சொல்லி முடிங்க. மதவாத சக்திகளுக்கு ஒருபோது தமிழ்நாட்டில் ஓகே சார் நிச்சயமாக நாங்களும் ஒரே ஒரு செகண்ட் நன்றி 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 நம்ம பேசலாம். சொன்னது திரு ஸ்டாலின் ஒரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். ஓகே சார் சரி புகழேந்தி சார் இந்த விஷயத்துல இல்ல ஒரே நிறைய சார்ஜஸ் வச்சிருக்கீங்க, அது ஒரு வரியில மதவாத கட்சி இடம் கிடையாது. திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் சொன்னாரு ஒரே ஒரு 85% இந்துக்கள் சார். ஒரே 2 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். மதவாதம் எது இல்ல ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.